என்ன தோழிகளே, சந்தோஷமாக இருக்கீங்களா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் எங்கே சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நான் இப்போ உங்கள்கிட்ட சில கேள்வி கேட்க போகிறேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறப்போவே உங்களுடைய பிரச்சனையெல்லாம் பஞ்சாக பறந்து போயிடும். கேட்குறேன், நீங்கள் 3 வேளையும் திருப்தியாக சாப்பிட்றீங்களா? போடுறதுக்கு டீசெண்டான ட்ரெஸ் இருக்கா? தங்குறதுக்கு வீடு இருக்கா? சொந்தமான வீடு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாதுகாப்பாக போதுமானதாக இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் ஆமான்னு பதில் சொல்லியிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க. அதை விடவா உங்களுடைய பிரச்சனை பெருசாக இருக்க போகுது? அதனால கிடைச்ச நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நிகழ்ச்சியை பார்ப்போமா? வண்டி வாகனங்கள் போய்கிட்டு இருந்த பாதையை தாண்டி எதிரில் இருந்த பேக்கரியில் அந்த பெண் கையேந்தி ஏதோ கேட்டுக்கிட்டு இருந்ததையும், அதுக்கு டீயை ஆற்றிக்கிட்டே கடைக்காரர் அந்த பெண்கிட்ட கோபமாக ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்ததையும் பார்த்துக்கிட்டு இருந்தா செல்லத்தாய். என்ன கேட்டிருப்பா? அம்மாவை இங்கே வந்து சேர்த்த 1 மாசமா இவளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அந்த பெண்ணுக்கு ஏதாவது கொடுக்கலாம்னு இவளும் ஒவ்வொரு தடவையும் நினைக்கத்தான் செய்கிறா. ஆனால் அவகிட்ட இருக்கும் சொச்ச ரூபாய் எத்தனை நாள் இந்த நகரத்தில் செலவுக்கு தாங்கும்னு நினைக்கும் போது செல்லத்தாயால் அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டு தான் இருக்க முடிஞ்சது. வெயில் கொடூரமாக அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த மருத்துவமனையில் முன்பக்கம் இருந்த மரங்களுக்கு அடியில் இவளை மாதிரியே பலர் உட்கார்ந்துருந்தாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கவலை. மனைவியை உள்ள மருத்துவமனையில் சேர்த்துருக்கிறவங்க, கணவனை சேர்த்து விட்டு வெளியே காத்திருக்கும் மனைவிகள், குழந்தைகளை சேர்த்திருப்பவங்க, இப்படி பலர். எல்லார் முகங்கள்லையும் வெறுமை, ஏழ்மை தெரிஞ்சது. இதுக்கு மேலே கேட்டால் என்ன செய்கிறது? கையில் இருக்கும் பண இருப்பு குறைய குறைய அவங்க உள்ளத்தில் திகில். அரசு மருத்துவமனை தான், ஆனாலும் ஒவ்வொன்றுக்கும் 5-10 திணிக்காட்டி அணு அளவும் அசைய மாட்டேங்குது. கூலி வேலை செஞ்சு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க இப்படி திடீர்னு வந்து மருத்துவமனையில் படுத்துக்கிட்டா கூட இருக்கிறவங்க படும் சிரமம் அப்பப்பா சொல்லி முடியாது. இவங்க வருமானமும் போய், கையிருப்பு கரைஞ்சி போய், வாங்கின கடனும் செலவாகும் போது என்னதான் செய்வாங்க? தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போக முடியுமா? அங்கே ஒரு நாள் கூட இவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா? 5-10 அழுது தொலைச்சாலும் நோயாளியை படுக்க வச்சு 2-3 தடவை டாக்டரும் நர்ஸுகளும் வந்து போய்கிட்டு இருக்காங்களே. இதை நினச்சி மனசை சமாதானப்படுத்திக்கிட வேண்டியது தான். இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு செல்லத்தாய் அந்த மரத்து நிழலில் சோகையாக உட்கார்ந்துருந்தா. செல்லத்தாய், செல்லத்தாய், யாரோ இவள் பெயரை சத்தமாக கூப்பிட்ட உடனே திடுக்கிட்டு எழும்பி ஓடி போனான். ஓடும்போது ஏற்கனவே கிழிஞ்சிருந்த அவளுடைய புடவை அவள் கால் பட்டு இன்னும் கொஞ்சம் கிழிஞ்சது. கிழிஞ்ச துணி காலில் மாட்டி கீழே விழ பார்த்தா. கொஞ்சம் தடுமாறுச்சு, ஆனால் கீழே விழாமல் சுதாரிச்சுக்கிட்டா. அங்கே ஒரு மருத்துவ ஊழியன் நின்றுக்கிட்டு இருந்தான். உன்னை உள்ளே கூப்பிட்றாங்க, எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது, எங்கே தான் போய் தொலைவீங்களோ அப்படின்னு அவன் எரிச்சலோடு சொல்லிட்டு அலட்சியமாக உள்ளே போனான். இவளுக்கு அடி வயிற்றில் புளியை கரைச்ச மாதிரி இருந்துச்சு. எதுக்கு கூப்பிட்றாங்க? அம்மாவுக்கு என்னமோ ஆகியிருக்குமோ? ஓடி வந்தா. அம்மா கட்டில் சலனமில்லாமல் படுத்திருந்ததை பார்த்த உடனே மனசெல்லாம் திகில் அப்பிக்கிடுச்சு. ஒரு டாக்டர் அவள் பக்கம் வந்து, எல்லாம் முடிஞ்சிட்டுது, உன் அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, சீக்கிரம் ஊருக்கு கொண்டு போகிற வழியை பாருன்னு சொல்லிட்டு போக செல்லத்தாய் பிரம்ம பிடிச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துட்டா. மருத்துவமனையில் 1 மாதம் தங்கியிருந்த நம்பிக்கையில் இந்த தடவை அம்மாவுக்கு நோய் குணமாகி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம்னு வச்சிருந்த நம்பிக்கை சுக்கு நூறாக தகர்ந்தெறிஞ்சது. மருத்துவமனை டவுனில் இருக்குது. இவன் சொந்த ஊர் பக்கத்தில் உள்ள கிராமம். பஸ்ஸில் போனால் 15 ரூபா தான் ஆகும். ஆனால் பஸ்ஸில் போக முடியாதே. ஆம்புலன்ஸ் எவ்வளோ கேட்பான்? 100-200 கேட்பானோ? இல்லை 1000க்கு மேலே கேட்பானோ? முந்தானையில் முடிச்சு வச்சுருந்த பணத்தை எடுத்து எண்ணி பார்த்தா 252 ரூபாயும் 50 காசும் இருந்துச்சு. எத்தனை தடவை எண்ணினாலும் அதே தொகை தான் வந்துச்சு. அம்மா இறந்ததுக்கு அழக்கூட தோணாமல் பித்து பிடிச்சவா மாதிரி உட்கார்ந்துருந்தா. அம்மாவை எப்படி கொண்டு போகிறது? மெதுவாக அம்மா பக்கத்தில் போய் அவளை தொட்டு தடவி பார்த்தா. இவ பிறந்ததுலேருந்தே இந்த கோலத்தில் தான் பார்த்துருக்கா. செல்லத்தாய் பிறந்து 2 வயசுலேயே இவளுடைய அப்பா இறந்து போயிட்டான். கள்ளச்சாராயம் குடித்து அது விஷமாகி சட்டுன்னு இறந்துட்டான். அம்மா பார்க்காத வேலை இல்லை. கட்டுமான வேலை, அரசாங்கம் கொடுக்கும் 1 நாள் வேலை, கடை கண்ணியில் எடுபிடி வேலை, எதுவுமே நிரந்தரம் கிடையாது.
ஒரு நாளும் வயிறு நிறைய சாப்பிட்டதும் கிடையாது. செல்லத்தாயை கட்டி கொடுத்த இடத்துலையும் சுகம் இல்லை. இவ புருஷன் ஒன்று குடியில் இருப்பான், இல்லாட்டி இவளை அடிப்பான். இதில் 2 பிள்ளைங்க வேற. இவ 4 வீட்டில் சுத்து வேலை பார்த்து ஏதோ தன்னுடைய வயித்தையும் பிள்ளைங்க வயித்தையும் கழுவிக்கிட்டு இருக்கா. இப்போ அம்மாவை எப்படி கொண்டு போகிறது? அம்மா வாழ்க்கையில் ஒரு சுகத்தையும் அனுபவிக்கலை. செல்லத்தாய் மூத்த பையன் நல்லா படிக்கிறான். அவன் பெரியவனாகி நல்ல வேலைக்கு வந்தால் அம்மா இஷ்டப்பட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சா. அப்படி என்ன அம்மா பெருசாக ஆசைப்பட்டுருவா? 2 புது புடவை, அதுக்கு ஏற்ற ரவிக்க துணி, 3 நேர சாப்பாடு, வாரத்துக்கு 1 நாள் முட்டைக்கறியோ கோழிக்கறியோ வச்சு கொடுக்கணும். இப்படியெல்லாம் நினச்சிருந்தேனே, இப்படி பொட்டுன்னு போயிட்டாளேன்னு நினச்சா. இவ்வளவு நேரம் வராத கண்ணீர் தாரை தாரையாக வந்துச்சு. அப்போது வந்த டாக்டர் மறுபடியும் வந்து இவளை தட்டி, ஏய் இப்படி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காத, சீக்கிரமாக பாடி எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு போனாங்க. செல்லத்தாய்க்கு என்ன செய்கிறதுன்னே தெரியலை. அம்மா நெஞ்ச தடவுனா, தலையை கோதி விட்டா, கையை எடுத்து பார்த்தா, ஒரு கை இறுக்கி மூடியபடி இருந்ததை பார்த்தா, சிரமப்பட்டு பிரித்து பார்த்தவா அதிர்ந்துட்டா. 500 ரூபாய் தாள்கள் படபடத்துச்சு. பரபரப்போடு அவள் கையை பிரித்து பார்த்தா 2000 ரூபாய். செல்லத்தாய்க்கு ஒன்றும் புரியலை. திரும்பவும் டாக்டர் வந்து அவகிட்ட, என்னமோ தெரியலை, படுத்து முணங்கிக்கிட்டு இருந்த உன் அம்மா சட்டுன்னு எந்திரிச்சு தலைமாட்டில் இருந்த பைக்குள்ளே கையை விட்டு என்னவோ தேடிக்கிட்டு இருந்தா, என்ன தேடுறன்னு கேட்டேன். எந்திரிக்க முடியாமல் கிடந்தவா எப்படி இவ்வளவு வேகமாக எந்திரிச்சு பைய தொலைவராளேன்னு எனக்கு ஆச்சரியம். முணங்கிக்கிட்டே சொன்னா, நான் போகிறேன், என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையை கீழே தள்ளிட்டு அப்படியே கையை இருக்க பிடிச்சிக்கிட்டபடி படுத்தவாதான். அப்புறம் எழும்பலைன்னு சொன்னாங்க. செல்லத்தாய் ஐயோ அம்மான்னு அந்த மருத்துவமனையை அதிரும்படி கதறி அழுதா. வணக்கம் தோழியரே. இந்த கதையை பார்த்த உடனே மனசில் ஒரு வலி ஏற்படுது இல்லையா? ஏழ்மை கொடியது. சொந்த தாயோட இறுதிச் சடங்குகளை கூட செய்ய முடியாத நிலையில் செல்லத்தாய் இருக்கிறா. 3 வேளையும் திருப்தியாக சாப்பிட முடியாமல் 1-2 கிழிசல் உடைகளோட அடுத்த நாளை பற்றிய எந்த நம்பிக்கையும் இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறவிடம் நமக்கு இருக்குது. இதுக்கும் மேலே ஆடம்பரமான வசதிகள் நமக்கு இருக்குது. நம்ம சக மனுஷங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு நாம் சும்மா இருக்கலாமா? இது நியாயமா? உங்கள் பக்கத்தில் உள்ள ஏழைகளுக்கு நீங்கள் எப்படி உதவி செய்கிறீங்க? பதிலை யோசிச்சுக்கிட்டே நிகழ்ச்சியை பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு டாக்டர் டாரிஸ் லெஸ்லி வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர் டாரிஸ் லெஸ்லி. வணக்கம். நம்பிக்கை பெண்கள் பார்வையாளர் அனைவருக்கும் என் அன்பாத வணக்கங்கள். கடைசி பயணம் பார்த்தோம் இல்லையா? ரொம்ப மனசை டச் பண்ணுது. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கதை ஏழை எளிய மக்களுடைய நிலையை ரொம்ப தத்துவ ரூபமாக விளக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி அது மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு காரியம். இப்போ நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் நிறைய பேர் இந்த வறுமை கோட்டிற்கு கீழ் தான் இருக்காங்க. அவங்க அன்றாடம் படுற வேதனை சொல்லி முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இருக்கிறவங்களுடைய நிலைமைக்கு இது கம்பேரே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. மேலே இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய நிலைமையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய மனநிலைமையும் இப்போ ரொம்ப இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ அதனால தான் இந்த கேப் ரொம்ப ஹேவ் அண்ட் ஹேவ் நாட்ஸோடைய கேப் ரொம்ப இருக்குது. இப்போ நம்ம ரொம்ப இதை சீரியஸாக யோசிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா ஆண்டவர் ஒரு உலகத்தில் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் இயேசு இப்படிப்பட்ட மக்களோட தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். சிறுமியும் எளிமையானவர்களோட தான் அவர் ரொம்பவே பணக்காரங்களும் கூட இருந்தார். பட் இவங்களோட தான் தன்னை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக அவர் எவ்வளவோ செஞ்சார். அவர் பிறந்த விதமே அப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஆண்டவர் விசுவாசிக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம் அதை நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம கூட உள்ள சக மனிதர்களுக்கு, நம்ம கண் முன்னால் பாவப்படுற மக்கள், கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா அன்றாடம் அப்படிப்பட்ட மக்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்குது. நம்ம சமையல் பண்ணுறவங்க, நம்ம வீட்டுக்கு வேலை பார்க்குறவங்க, பால்காரங்க, இப்படி எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? கண்ணு முன்னால் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு தெரியுது. ஆனால்
அப்படியே நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு, அவங்கள்ட்ட நம்மகிட்ட பரிதாபப்பட்டு விட்டுருவோம். இல்லை நம்மளுக்கு ஏதாவது அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுக்குரிய ஒரு இதை மட்டும் நம்ம பண்ணுறோம். இதை மீறி நம்ம என்ன செய்யணும், கோ தி செகண்ட் மைல்னு ஆண்டவர் சொன்ன மாதிரி அதை மீறி நம்ம என்ன செய்யணும், போகணும். அதுதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கப்படுறார். அப்போ நம்ம கையில் அவர் பணம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா இதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எதிர்பார்க்கிறார். இப்போ நான் எங்கள் காலேஜில் கூட நாங்கள் பாவப்பட்ட பிள்ளைகள் நிறைய பேர் வருவாங்க, சாப்பிடாம கூட நிறைய பேர் வருவாங்க. அப்படி கூட ஒரு பிள்ளையை நாங்கள்லாம் பார்த்து, என்ன நீ ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேங்கம்மா, கட்டாயம் காலமாக ஃபுட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் 3ஆவது நாள் வந்து நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணுறோமே சொல்லிட்டு டிஃபன் பாக்ஸை கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. என்னன்னு பார்க்கும்போது தண்ணியால் நிறைஞ்சிருந்துச்சு. அப்போ அவளுடைய நிலைமையை பாருங்கள். அப்போ அவளுக்கு வந்து காலமே ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டுட்டு வரக்கூடாத. ஸோ இப்படிப்பட்ட மக்களை நம்ம வந்து என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்காக நம்ம ஏதாவது, இவங்கெல்லாம் வாய் விட்டு கேட்கவும் மாட்டாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அது பிலோ த டிக்னிட்டி இல்லை, அந்த ஒரு மாதிரி அதில் இறங்கவும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு வெக்கம் இருக்கும். அப்போ நம்ம தான் அவங்கள விசாரித்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஏழைக்கு இறங்குறான், கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. அதேமாரி மத்தேயு 25 நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த சிறியவர்களாக சகோதரனாக ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள்னு சொல்லும். அப்போ ஆண்டவருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஆண்டவரை நம்ம நேசிக்கும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டிய காரியங்கள். ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மக்கள்லாம் நம்ம உதாசீனப்படுத்தினா டெஃபினட்டாக நம்மலாம் வந்து ஒரு ஹிப்போக்ரிட்ஸ் மாதிரி ஆயிடுவோம். இதில் வந்து ஒரு அழகான ரஷ்யன் ரைட்டர் லியோ டால்ஸ்டாய் வந்து ஒரு அழகான கதை எழுதியிருக்கான். அது வேர் லவ் இஸ் காட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து சாதாரண ஒரு காப்லர் தான், அவனுக்கு ஒய்ஃப் இறந்து போயிடுது, ஒரே சன் அவனும் இறந்து போயிருந்தான். ஸோ இந்த மன வேதனையில் இருக்கும்போது தற்செயலாக ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டை கொடுத்து வாசி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த காஸ்பல்ஸை முதல்ல இஷ்டமே இல்லாமல் தான் வாசிக்கான், வீக்கெண்டு மட்டும் வாசிக்கணும்னு வச்சுருக்கிறான். ஆனால் அதை வாசிக்க அந்த புக்கை ஒன்று கீழே வைக்கவே இஷ்டம் இல்லை, அப்படியே அதில் மூழ்கிதான். ஒரு நாள் அப்படியே அந்த சீமோன் வீட்டில் இருக்கும்போது அந்த மேரி வந்து காலை கழுவும் போது அந்த எபிசோட் வந்த உடனே ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டே தூங்கிடுதான். தூங்கும்போது அவனுக்கு நைட்டில் அவன் பேர் மார்ட்டின் கூப்பிட்ற சத்தம் கேட்கு, நாளைக்கு நான் அவன் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவன் வந்து மறுநாள் வந்து கால் மேந்திச்சு தன்னுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு விண்டோவே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் ஹீஸ் அ காப்லர், ஷூவெல்லாம் மெண்டு பண்ணிக்கிட்டே விண்டோவே பார்த்துட்டு வாசலையும் பார்த்துக்கிட்டு தான் யாராவது கிராஸ் பண்ணி வராங்களே. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு ஸ்னோ கிளியர் பண்ணுறவன் வரான். அவன் ரொம்ப ஓல்டு, கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை பாவப்பட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு அவனுக்கு டீ கொடுக்குறான். கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அவன் போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கான். இன்னொரு லேடி ஒரு குழந்தையோட வரா. அவளும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கனால அவளையும் கூப்பிட்டு சாப்பாடு கொடுத்து தன் மகனுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த பிள்ளைக்கு கொடுக்கா. அவள் தன்னை ஓம் பண்ணிட்டு போயிடுறா. கொஞ்ச நேரம் கழித்து இதுக்குள்ளே கொஞ்சம் ஈவினிங் ஆயிடுது. இன்னொரு லேடியை பார்க்குறான். அவள் வந்து ஆப்பிள் விற்றுக்கிட்டு இருக்கா. ஒரு பையன் வந்து அந்த ஆப்பிளை எடுத்துகிட்டு ஓடிடுறான். உடனே சண்டை போட்டு அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு பண்ணி இவன் போய் இன்டர்வியூன் பண்ணி சமாதானப்படுத்து. அப்புறம் அன்றைக்கி நைட்டு வந்து இஸ் ஸோ சேட், கடவுள் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போயிருந்தான். அப்போ திருப்பி அதே மாதிரி கனவு வருது, நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் வந்துட்டு போகிறாங்க. அப்போ இவனுக்கு மனசுக்கு வந்து சந்தோஷமாயிருது. அப்போ உண்மையிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்திருக்கிறாரு. எப்படி வந்திருக்கிறார், அந்த ஏழை எளிய உருவத்தில் வந்திருக்கிறார். அந்த கதை இதே வசனத்தை சொல்லி தான் அவன் முடிக்கிறான். இதை நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தேன், அந்த வசனத்தை சொல்லி முடிக்கிறான். ஸோ இதில் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஏழை மக்களுக்கு எவ்வளோ தூரம் அவங்க மேலே ஒரு கன்சர்ன், ஒரு கம்பேஷன், ஒரு அன்பு காட்டுறோமோ அவ்வளவு ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார், நேசிக்கிறார். அதேமாதிரி அபு பென் ஆடம் அப்படின்ட்டு ஒரு போயம் உண்டு, லே ஹண்ட் எழுதுனது. அதுவும் இதே மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து ரொம்ப ஹி லவ்ஸ் ஹிஸ் ஃபெலோமென் ஸோ மச். அவங்களுக்காக நிறைய செய்வான். ஒரு நாள் ஏஞ்சல் வந்து ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து இவன் பேர் இருக்கான்னு பார்ப்பான். கேட்பான் என்ன லிஸ்ட்டு அப்படின்னு. அப்போ இதெல்லாம் வந்து ஆண்டவரை நேசிக்கிறவங்களுடைய லிஸ்ட் அப்படின்னு. அப்போ அதை பார்த்த உடனே தான் பேர் இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரியும். சரி நம்ம வந்து பேர் இருக்காது. அப்புறம் சொன்னேன், இன்னொரு லிஸ்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், அதில் வந்து என் பேர் வந்து டாப்பில் இருக்கணும், அஸ் ஒன் ஹூ லவ் ஹிஸ் ஃபெலோமென் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க அப்படின்னு. மறுநாள் அதே மாதிரி இந்த ஏஞ்சல் வந்து லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும். அதில் நேம் டாப்பில் இருக்கும். அப்போ ஏன் அப்படி ஐம் ஸ்ட்ரெஸ்ஸிங் இதுனா, எவ்வளோ தூரத்துக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். ஸோ இன்றைக்கி இந்த கதையில் நம்ம வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லை.
இப்படிப்பட்ட மக்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களை ஹெல்ப் பண்ணும்போது அது உண்மையிலேயே ஆண்டவருக்கு செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். சரியா? இது வந்து நம்ம வந்து எவ்வளோ தூரத்துக்கு மக்கள் நம்ம சுற்றியுள்ள ரொம்ப எங்கேயோ நம்ம போகணுன்னு கூட கிடையாது. ஏன்னா நம்ம சுற்றியுள்ள மக்களே இதே மாதிரி தேவையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏன் படித்து வேலை பார்க்குறவங்க கூட நல்ல டிக்னிஃபைடாக ஒரு நிலைமையில் ஒரு வேலையில் இருக்கிறவங்க கூட எத்தனையோ தேவைகளில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளியே வந்து கேட்கவும் முடியாது. காலேஜ் ஸ்கூல்ஸ்ல வேலை பார்க்கலே 5,000 10,000க்கு அப்போ எவ்வளவு தேவை இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் எவ்வளவு தேவையாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. அப்போ அப்படிப்பட்ட மக்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி உண்மையாக ஜென்யூனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணும்போது அது வந்து ஆண்டவருக்கு மக்கள் சேவை வந்து மகேசன் சேவைன்னு சொல்கிற மாதிரி இடது கை கொடுக்குறதே வலது கை கொடுக்குறதே இடது கை அறியாதிருப்பதாக போட்டிருக்கு. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நம்மளை கொடுக்க சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலையாவது நம்ம டைத்துன்னு சொல்கிறோம், புதிய ஏற்பாட்டில் அது கிடையாது. as long as it pinches you, உன்னோட குறைதை விட்டு கொடுங்க. ஆமாம், எவ்வளோ தூரம் அது நம்மளை பிஞ்ச் பண்ணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஆண்டவர் நினச்சிட கொடுக்க. ஆனால் நிறைய பேர் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது தன்னுடைய லைஃபு தன்னுடைய இதுதான் நம்ம பார்க்குறோமே தவிர மற்றவங்களுக்காக நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குறைய தான் இருக்குது. ஸோ இது ஒன்று. அடுத்தது வந்து ஆண்டவர் வந்து நம்மளுக்கு ஏன் பணம் கொடுத்துருக்குறாருன்னு இப்படிப்பட்ட மக்களுக்கு அதை நம்ம எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறோம், எவ்வளோ தூரத்துக்கு நம்ம என்ன எவ்ரி திங் தட் ஹி கிவ்ஸ் வி ஆர் அக்கௌண்டபிள். எதை கொடுத்தாலுமே அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு செய்யணும், கணக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம இதை வந்து உதாசீனமாக செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கையில் இல்லாமல் உட்காந்துருக்கும் போது அது வந்து நம்ம மேலே உள்ள ஒரு தப்பு இல்லை பாவமாக தான் அது என்ன செய்யும், மாறும். ஸோ ஒவ்வொரு நம்மளுடைய நடவடிக்கைகள் கணக்கு கொடுக்குற மாதிரி நம்மளுடைய பணத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு அவர் கொடுக்குறாரு. ஆண்டவர் கொடுக்காம எதுவுமே நம்மளால் என்ன செய்ய முடியாது, வாங்கி கொள்ளவே முடியாது. அப்போ இன்றைக்கி நம்ம உதாசீனமாக செலவழிச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையில் நம்ம உட்காந்துருந்தோம்னா அது நம்மளுடைய தப்பு. அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து நம்ம குறைவுபட்டோம்னா அது வேறு விஷயம். அது ஆண்டவர் பார்த்துக்கிட்டார், அதுக்கேற்ற பேர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்றும் நம்ம செய்யாமல் நம்ம இஷ்டம் போல் அந்த பணத்தை செலவழிச்சிட்டு நம்ம உட்காந்துருந்தோம்னா அது இன்னொன்று வந்து நம்ம சேமிக்கணும். ஆண்டவர் வந்து ஞானமுள்ள இருதயத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. நாளைக்கு ஒரு எறும்பின் இடத்துல போய் கற்றுக்கொள் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த இடத்துல இந்த கதையில கூட அவ ஒண்ணுமே இல்லாதவா கையில 2000 ரூபாய் வச்சிருக்கா பாருங்க. கடைசி பயணத்துக்கு வச்சிருக்கா, கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தாய் உள்ளத்தை நல்லா விளக்குது. எவ்வளவு தூரம் அந்த தாய் நம்ம பிள்ளைகள் நம்ம கஷ்டப்பட்டா கூட நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, நம்மளால பெஸ்ட். அவளே அந்த 2000 அவளுக்கு சேர்க்க முடியுது இல்ல, அப்ப முடியுது இல்ல. அப்ப எதுனாலுமே சரி ஒரு சின்ன எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டத்துலயும் நமக்கு வருத ஒரு இன்கம்ல ஏதோ ஒரு சின்ன இது நம்ம வச்சா ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு பின்னால பிரயோஜனமா இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து வைக்கிற பணத்தில் மிச்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு நம்ம பாரமாக இல்லாதபடிக்கு நம்ம வேண்டிய காரியத்தை ஞானமாக இந்த தாய் செஞ்ச மாதிரி நமக்கு பண்ணிக்கிடணும். சரியா? அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம்னா கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் யுவர் ஃபைனல் ஜேர்னி. ஸோ மரணங்கிறது வந்து எந்த நேரமும் வரலாம். நினையாத நேரத்தில் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கே நீ கழிப்பாய் அப்படின்னு ஒரு பாட்டு நமக்கு அழகாக உண்டு. நமக்கு வந்து கேரண்டியே இல்லை, மனுஷனுடைய லைஃபுக்கு வந்து கேரண்டியே இல்லை. எந்த நேரமும் எதுவும் நடக்கலாம். ஒரு ஆங்கில பாட்டு கூட ரொம்ப அழகாக உண்டு. லிவ் எவ்ரி மூமெண்ட் as though it was your last before the thief of always steals tomorrow from your grasp. நாளைக்கு வந்து thief of alwaysன்னு அந்த பாட்டு, அது எப்போனாலும் நாளைய தினத்தை உன் கையிலேருந்து என்ன செஞ்சிடலாம், எடுத்துகிட்டு போயிடலாம். அதில் இந்த நிமிஷத்தை நம்ம ஆண்டவருக்கு இதாக நம்ம ஃபைனல் ஜேர்னி ஆகவே நினச்சி நம்ம நாளைக்கு நான் சாக போகிறேன் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நம்ம எப்படி வாழுவோம், அப்படி வாழணும். எப்படி வாழ்வோம்னா நம்ம வந்து அப்போ தான் நம்ம எதை நினைப்போம், நித்தியத்தை யோசிப்போம் இல்லையா? நமக்கு வேண்டியது நம்ம பிள்ளைகள் கஷ்டப்படுத்தக்கூடாது, நமக்கு வேண்டியதெல்லாம் வச்சுருக்கோமா, நாளைக்கு நம்ம உயிர் போயிட்டுனா நம்ம வச்சுருக்கோமா. எனக்கு இந்த ஸ்டோரி சொன்னோன்னே என் ஹஸ்பண்ட் ஞாபகம் தான் வருது. என்னென்னா லாஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு டயாலிசிஸ் போட்டு வந்திருக்கோம். அவங்களுக்கு வந்து மனசு தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன், நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்கிட்ட கேட்காங்க, ஏம்மா பைசாலாம் வச்சுருக்கியம்மா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அப்போ கூட தோணலை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா கவலைப்படுறீங்க, அதெல்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எனக்கு நீங்கள் இப்படி சொன்னோம் இந்த ஃபேக்ட் இந்த லேடியை பார்த்த உடனே எனக்கு அந்த கதையை கேட்ட உடனே இப்போ தோணுது எனக்கு. ஸோ அவங்க ரெடி ஆகும்போது அந்த கஷ்டப்பட்டுறக்கூடாதே, வா இப்படி நம்ம போயிட்டோம்னா அவளுக்கு நிறைய ஏன்னா ஹி வாஸ் ஏபிள் டு see the vision of God நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வாய் ஒரு மாதிரி குழந்தை போது கூட அவங்க வந்து ஏசுன்னு சொன்னாங்க. அந்த ஏசுங்கிற வார்த்தை வாஸ் நாட் கிளியர்.
ஆனால் இப்போ நான் யோசித்து பார்க்கும்போது அவங்க அந்த விஷன் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஹி காட் ரெடி. ஸோ எந்த நிமிஷமும் மரணம் நமக்கு வரும்போது எந்த நேரமும் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கணும். காத்திருக்கிறது மாத்திரமல்ல, அவரை சந்திக்க நம்ம ஆயத்தப்படணும். அப்போ சந்திக்க ஆயத்தப்படும் போது ஒவ்வொரு நிமிஷமும் அவர் சொன்னபடி நம்ம என்ன பண்ணுவோம், வாழுவோம். அவர் சொன்னபடி வாழும்போது அவருடைய வருகைக்கு நம்ம என்ன செய்வோம், ரெடியாக காத்திருப்போம். இந்த லேடி வந்து அதே மாதிரி தான், என் பிள்ளை கஷ்டப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்ன பண்ணுறா, அந்த பணத்தை சேகரித்து வச்சிருக்கா. அது கடைசி நிமிஷம் வரைக்கும் அவளுக்கு மகளுக்கு அவள் உதவியாக இருந்திருக்கிறா. பார்த்தோன்னே மகா ஏங்கி அழுறா. இவ்வளோ ஒரு ஆம்புலன்ஸ் கூட வழி இல்லை. அவளுக்கு ஹோப்பு பாருங்க. அவள் அந்த நேரத்தில் எப்படினாலும் இந்த வர என்ன பண்ணுவாங்க, அம்மா 1 மாதம் வச்சுருந்துருக்கோம். அவளுடைய தாட் இவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காங்க, அதனால சீக்கிரம் குணமாயிருவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப். அந்த ஹோப் வந்து அப்படியே அவளுக்கு டேஷ்ட் ஆயிடுது, அப்படியே நொறுங்கி போகுது. அப்போ அந்த மன வேதனை எவ்வளோ இருக்கும். அப்போ அந்த மன வேதனையில் இந்த ஒரு சின்ன இது அவளுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. அப்போ அவங்க நிலைமையை யோசித்து பாருங்க. அப்போ 2000 இருக்குது, அப்போ இன்றைக்கி நான் வந்து அம்மாவுடைய சடங்கை முடிச்சிருவேன். அப்படி ஒரு சின்ன ஆறுதல் அந்த வேதனையிலும் அந்த அம்மா வச்சு இந்த பைசா வந்து அவளுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக அமைகிறது. அப்போ அந்த தாய் அந்த பிள்ளைக்கு உதவி செய்கிறது மாதிரி இன்றைக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நம்ம வந்து எந்த தொல்லையும் கொடுக்கக்கூடாது. ஞானமாக நம்ம பணத்தை என்ன செய்யணும், யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லை, நம்ம கொடுக்கறது வந்து மற்றவங்களுக்கு உதாரத்துவமாக அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆகாரத்தை தண்ணீரில் போடு, அநேக காரிய நாட்களுக்கு பின் அதன் பலனை காண்பாய். ஸோ இன்றைக்கி கொடுக்கும்போது முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும். இப்போ இன்றைக்கி நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கேற்றபடி ஆண்டவர் நம்மளுக்கு என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். கொடுக்காட்டா கூட நம்ம கொடுத்தது என் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கட்டாயம் வந்து சேரும். ஆமாம். ஸோ அந்த கடைசி பயணத்தில் வந்து முதல்ல நம்ம கொடுக்குறத நீங்கள் ரொம்ப அழுத்தி சொன்னீங்க. ஏன்னா இப்போ இவா கூட இந்த மகா செல்லத்தாய் கூட யாரோ ஒரு வீட்டில் வந்து சுத்து வேலை பார்க்குறா. அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு 2000 கொடுக்கறது பெரிய விஷயமே. ஒரு 2-3 வீட்டில் பார்க்குறா. ஆளுக்கு ஒரு 500 ரூபா கொடுத்தா கூட அவங்களாம் இவளுக்கு கேட்கறதுக்கு மனசு கொடுக்கலாம். இப்படி நம்ம வீட்டில் எத்தனையோ பேர் வேலை செய்கிறாங்க, நம்ம கொடுக்கலாம், நம்ம கொடுக்க யோசிக்கவே கூடாது அப்படி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசி பயணத்துக்கு நம்ம கையில் நம்ம வச்சிருக்கணும். பிள்ளைங்க மேலே நம்ம ஒரு பேர்டனை போடக்கூடாது. கடைசி பயணம்ன்ட்டு இல்லை, நம்ம வாழ்க்கை முழுசுமே நம்ம கையில் நாம் வந்து எல்லாமே நம்ம கையில் எல்லாம் இருக்கணும், நம்ம காலில் நம்ம நிற்கணும்னு சொன்னீங்க. கடைசி பயணத்துக்கு நம்ம வந்து ஆயத்தமாக இருக்கணும். இப்போ நாளைக்கு நம்ம இறந்துருவோம் நினச்சி இன்னைக்கு நாம் வாழணும். அப்படிதான் நம்மளுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப அன்போட வெளியில் வரும், நினைவுகள் பியூராக இருக்கும். நம்ம வந்து ஆண்டவருக்கு பிரியமானதை மட்டுமே செய்வோம். சரி, அதனால் கடைசி பயணத்துக்கு நம்மலாம் ஆயத்தமாவோம், நல்லவங்களாக வாழுவோம். சரி, நீங்கள் எங்கள் ஸ்டுடியோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தோழிகளே, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல போகிறேன், கேட்டால் ஆச்சரியப்படுவீங்க. உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு உணவு இருந்துச்சுதுன்னா, உங்கள் உடலில் உடை இருந்துச்சுதுன்னா, நீங்கள் தங்குறதுக்கு ஒரு வீடு இருந்துச்சுதுன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் 75% மக்களை விட பணக்காரங்க. இன்னும் சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் ஆசைப்பட்டதை வாங்க உங்ககிட்ட பணம் இருந்துச்சுதுன்னா, நீங்கள் போக விரும்புகிற இடத்துக்கு போகிறதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருந்துச்சுதுன்னா, நீங்கள் இந்த உலகத்திலேயே டாப் 18% வர்ற பணக்காரங்களில் ஒருத்தங்க. நான் இன்னும் முடிக்கலை, தொடர்ந்து கேளுங்க. இன்றைக்கி நீங்கள் நோய் நொடி இல்லாமல் உயிரோடு இருக்கீங்கன்னா, இந்த வாரத்தில் உயிர் போகும் தருணத்தில் இருக்கும் 10 லட்சம் மக்களை விட ஆரோக்கியமானவங்க. நான் கடைசியாக சொல்கிறத கவனமாக கேளுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா, பார்க்க முடியாத, கேட்க முடியாத, நம்மை சுற்றி நடக்கும் காரியங்களை பற்றி அறிஞ்சு கொள்ள முடியாத 300 கோடி மக்களை விட நீங்கள் பாக்கியம் பெற்றவங்க. ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? வாழ்க்கைங்கிறது குறை சொல்லிக்கிட்டோம், இல்லாததை நினச்சி ஏங்கிறதும் இல்லைங்க. வேதனை உண்டு, துக்கம் உண்டு, கஷ்டம் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கடவுளுக்கு நன்றி சொல்வதற்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் எண்ணி முடியாத நன்மைகள் எத்தனையோ இருக்குதே. அது எல்லாத்தையும் நினச்சி கடவுளை துதிச்சுக்கிட்டே இருங்க. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்னு எபேசியர் 5:19-20 வாசிக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ஆனால் அதே சமயம் ஏழைகளுக்கும் நம்ம உதவணும். தேவன் எல்லா மக்களையும் சமமாக நேசிக்கிறாரு. ஆனால் ஏழை எளியவங்களுக்கு அவர் மனசில் ஒரு விசேஷமான இடம் இருக்குது.
நாம ஏழைகள் கிட்ட அன்பா கரிசனையா இருக்கணும்னு வேதம் சொல்லுது. நீதிமொழிகள் 14:21 தரித்திரனுக்கு இறங்குகிறவனோ பாக்கியம் அடைவான்னு போட்டிருக்குது. அதே அதிகாரம் 31 தரித்திரனை ஒடுக்குகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான், தரித்திரனுக்கு தயை செய்கிறவனோ அவரை கனம் பண்ணுகிறான்னு சொல்லப்பட்டிருக்குது. தேவனை கனம் பண்ணணும்னா தரித்திரருக்கு தயை செய்யணும், அதாவது அவங்களுக்கு வாரி வழங்கணும். ஏழைகளுக்கு எப்படி உதவலாம்? தசம பாகத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்குன்னு ஒதுக்கி வைக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்றவாறு ஒரு பிள்ளையையோ 2 பிள்ளைகளையோ படிக்க வைக்கலாம். உங்கள் வீட்டில் பிறந்த நாள், கல்யாண நாள், இப்படி விசேஷமான நாட்களை கொண்டாடும் போது ஏழைகளை கூப்பிட்டு விருந்து கொடுக்கலாம். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய், அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். ஏழைகளுக்கு இறங்குனா எவ்வளவு பெரிய ரிவார்டு கிடைக்கும் பார்த்தீங்களா? நீதிமான்களின் உயிர்த்தெழுதல்ல உனக்கு பதில் செய்யப்படும்னு இயேசு சொல்கிறாரு. இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? கடைசியா 1 யோவான் 3:17-18 சொல்லி முடிக்கிறேன். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சலுண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். சரி, அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம் தோழிகளே. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? உடனே எங்களுக்கு மிஸ்டு கால் கொடுங்க. இந்த வாரம் பரிசு வெல்ற நேயர் நீங்களாவும் இருக்கலாம். மிஸ்டு கால் கொடுக்க வேண்டிய போன் நம்பரை குறிச்சுக்கிறீங்களா? 0444 908 1228. ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. எங்ககிட்டயே பணம் இல்லை, நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களுக்கே பத்த மாட்டேங்குதுன்னு சொல்லி தப்பிக்க பார்க்காதீங்க. கூட ஒரு சாப்பாடு பண்ணி உங்கள் பிள்ளைங்க கூட படிக்கிற ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தையல் தெரியும்னா ஏழைகளுக்கு இலவசமாக தச்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இந்த வாரம் யாருக்கு எப்படி உதவி செய்யலான்னு யோசிங்க.